ஒரு மொழி பேசணும். அது ஒரு முக்கியம். இந்த குடியுரிமை திருத்த சட்டத்தினுடைய ஒரு முக்கியமான அம்சம் ஸ்கெட்யூல்டு 8 8வது அட்டவணையில் இருக்கக்கூடிய 22 இந்திய மொழியில ஒரு மொழியை பேசணும். அது உங்களுக்கு தெரியும், அசாமீஸ்ல இருந்து டோக்ரி வரை ஒரு மொழி பேசி இருக்கணும். இந்த சட்டமும் பார்த்தீங்கன்னா எளிதா இல்லைங்க. அந்த ஃபார்மேட்லாம் ஃபில் பண்ணணும். இங்க இந்தியாவில் எங்க இருக்காங்க, அவங்க அப்பா அம்மா எந்த ஊர்ல பிறந்தாங்க, இந்தியாவுக்கு எப்ப வந்தாங்க, இதை அட்டஸ்ட் பண்ணணும் தாசில்தார். அதன் பிறகு அந்த மாவட்டத்தினுடைய ஆட்சியரும் உள்துறை செயலாளர் இதை முடிவெடுத்து குடியுரிமை கொடுக்கிறாங்க. இதை முதல்ல நம்முடைய நண்பர்களுக்கு தெளிவுபடுத்த வேண்டும் என்று விரும்பினோம். அதற்காக இந்த பத்திரிகையாளர் சந்திப்பு இருக்கு. அதை தாண்டி உங்களுக்கு நிறைய கேள்விகள் இருக்குங்கன்னா நீங்க கேள்வி கேட்கறதுக்கு முன்னாடி இன்னைக்கு நம்முடைய அகில இந்திய சமத்துவ மக்கள் கட்சி அதனுடைய நிறுவன தலைவர் அண்ணன் நாட்டாமை சரத்குமார் அவர்கள் தன்னுடைய கட்சியை முழுவதுமாக பாரதிய ஜனதா கட்சியோடு இணைத்து தொண்டர்கள், தலைவர்கள், மாநிலத்தினுடைய பொறுப்பாளர்கள், மாவட்ட செயலாளர்கள் முழுமையாக பாரதிய ஜனதா கட்சியில் இணைஞ்சிருக்கிறாங்க. தேசிய நீரோட்டத்திலே பயணம் செய்ய வேண்டும் என்று விரும்பி வந்திருக்கின்றார்கள். அதனால் அண்ணன் சரத்குமார் அவர்களை மறுபடியும் வரவேற்று, அகில இந்திய சமத்துவ மக்கள் கட்சியினுடைய தலைவர்கள், தொண்டர்களை மறுபடியும் வரவேற்று, இது பாரதிய ஜனதா கட்சியை இன்னும் பெரிதாகி இருக்கிறது, நம்முடைய குடும்பம் இன்னும் பெரிதாகி இருக்கிறது. அண்ணன் சரத்குமார் அவர்கள் சொல்வது போல 2026 தமிழகத்தினுடைய பாரதிய ஜனதா கட்சியினுடைய காலம். 2024 மோடி ஐயா 400 எம்பிக்களை தாண்டி ஆட்சியில் அமர்வார். தமிழகத்திலிருந்து அதிகப்படியான பாராளுமன்ற உறுப்பினர்களை நாங்கள் அனுப்பி வைப்போம் என்பதை இந்த இணைப்பு நிகழ்வு மற்றும் ஒரு முறை உறுதி செய்திருக்கிறது. சிட்டிசன்ஷிப் அமெண்ட்மெண்ட் ஆக்ட் முடிச்சிட்டீங்கன்னா கூட்டணி போறோம். அதாவது மலையக தமிழர்களுக்கு தான் 2 பேரும் ஒப்பந்தம் போட்டு கொஞ்சம் பேரை ஸ்ரீலங்காவும் கொஞ்சம் பேர் இந்தியாவுக்கு அனுப்புறாங்க. அவங்களுக்கு தான் இங்க குடியுரிமை கொடுத்துருக்காங்க. தமிழ்நாட்டில் இப்போ அங்கீகாரம் குடியுரிமை ஆரம்பிச்சு வைத்து ஏகப்பட்ட இருக்கு கேம்ப் இருக்கு. ஸோ அங்க உள்ள தமிழர்கள் 2009 இப்போ பாரதிய ஜனதா கட்சி தமிழகத்தினுடைய நிலைப்பாடு, தமிழகத்தில் இருக்கக்கூடிய நம்முடைய இலங்கையிலிருந்து வந்திருக்கக்கூடிய நம்முடைய அகதி சொந்தங்கள் எல்லோருக்கும் இன்னைக்கு இருக்கக்கூடிய சட்டத்திட்டங்களுக்கு உட்பட்டு விரைவாக குடியுரிமை கொடுக்க வேண்டும் என்பதுதான் எங்களுடைய நிலைப்பாடு. அண்ணன் சொல்வது போல நிறைய பேர்த்துக்கு குடியுரிமை கிடைத்திருக்கிறது. 11 ஆண்டுகள் இந்தியாவில் யார் வசித்திருக்கிறாங்களோ கொடுத்து. அண்ணா, இந்த ஆக்டே ரொம்ப தெளிவாக இருக்கு. இஸ்லாமிஸ்ட் ரிப்பப்ளிக், அதாவது தன்னுடைய இஸ்லாமிய நாடாக சொல்லி பாகிஸ்தான்ல ஒரு இந்து திருமணம் இன்னைக்கு சட்டத்திற்கு புறம்பானதுன்னு இருக்கு. பாகிஸ்தான்ல பல பிரச்சனைகள் இருக்கு. அதே பிரச்சனை சிறு சிறு அளவில் பங்களாதேஷில் இருக்கு, பெரிய அளவில் ஆப்கானிஸ்தான்ல இருக்கு. இவர்கள் எல்லாம் 2014 டிசம்பர் 31க்கு முன்னாடி வந்து அகதிகளை போல் வாழ்ந்து கொண்டிருக்கின்றார்கள். எதுவுமே இல்லை. இன்னைக்கு பார்த்தீங்கன்னா நம்ம ஸ்ரீலங்கன் ரெஃப்யூஜி நம்முடைய சகோதர சகோதரிகளுக்கு கேம்ப்ல இருந்து வெளியே வரலாம், வேலைக்கு போகலாம். சென்னையில் தனியார் நிறுவனத்தில் வேலைக்கு இருக்கிறாங்க, சாஃப்ட்வேர் கம்பெனியில் வேலைக்கு இருக்கிறாங்க. தமிழ்நாட்டில் எல்லா பள்ளியில் படிக்கலாம், இன்ஜினியரிங் கல்லூரியில் படிக்கலாம். யாருக்கும் எங்கேயும் எந்த விதமான யாரும் தடுக்கவில்லை. பாஜக தலைமை அலுவலகமான கமலாலயத்தில் மாநில தலைவர் அண்ணாமலை செய்தியாளர்களை சந்தித்தார். சிஏஏ சட்டம் அமலுக்கு வந்திருப்பது தொடர்பாக பல்வேறு தகவல்களை அவர் பகிர்ந்து கொண்டிருக்கிறார். தொடர்பான விவரங்களை பின்னர் வரும் தொகுப்புகளில் பார்க்கலாம்.